அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 மற்றும் 36 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசர்களில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இந்த 35-36 வசனத்தை பார்க்கும்போது யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஊழியத்தில் யோவான் ஸ்நானன் செய்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அவனுடைய ஊழியத்தினுடைய முடிவு வரைக்கும் அவன் தொடர்ச்சியாக இயேசுவை குறித்து போதித்து கொண்டே, இயேசுவை அடையாளப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கிறான். 29ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். இங்கே திரும்பி 36வது வசனத்தில் பாருங்கள், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறான். தொடர்ச்சியாக இயேசுவை குறித்து சாட்சி கூறுவது நன்மையானது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பது அது நன்மையானது. இந்த 35ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனும் அவனுடைய 2 சீசர்களும் நிற்கிறாங்க. அவங்க 2 சீசர்களும் நிற்கும்போது அவர்களுக்கு இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறார். அடையாளப்பட்டோன்னே அந்த 2 சீசர்கள் அவர் அந்த இயேசுவுக்கு பின்னாக செல்கிறார்கள். இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை பற்றி பேசுவது என்பது ஒரு விதையை விதைப்பதற்கு சமம். அந்த விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு காலத்தில் கனி தரும். அந்த விதை ஒரு நாள் வளர்ந்தே தீரும். அந்த விதை வளர்ந்து கனி தரும். இயேசு என்ற நாமம் பாவிகளுடைய இருதயத்தை மாற்றி தேவனிடமாய் திரும்ப செய்கிறது. அதான் இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அடையாளப்படுத்தும் போது அந்த 2 சீசர்கள் இயேசுக்கு பின்னாக போய் இயேசுடைய சீசர்களாக மாறினார்கள். இந்த உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றும் இயேசு என்ற பேர். இந்த உலகம் இயேசுவை பற்றி பேசும்போது இந்த உலகத்துக்கு அது பிடிக்காது, அது பைத்தியமாக தோன்றும். ஆனால் இதுதான் தேவ பலனாக இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய நாமத்தை தொடர்ச்சியாக உண்மையாக விடாமல் பிரசங்கிப்பது அவசியமானது. அதனால தான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 11 பார்க்கும்போது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என் இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக இயேசுவை பிரசங்கிப்பது அவசியம். இயேசுவை தொடர்ச்சியாக அடையாளப்படுத்துவது அவசியம். இயேசுவை தொடர்ச்சியாக எப்படி அடையாளப்படுத்தணும்? அவர் பாவிகளின் இரட்சகர், அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை தொடர்ச்சியாக அடையாளப்படுத்துவது நன்மையானது. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை? இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து இரட்சகர், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக சிலுவை வந்து மரித்த தேவன் என்பதை அடையாளப்படுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய, ஒவ்வொரு விசுவாசனுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பை பெற்றிருக்கான். என்ன பொறுப்புனா, இயேசுவை அடையாளப்படுத்துவது, இயேசுவை தெரிவிப்பது, இயேசுவை பற்றி தொடர்ச்சியாக பேசுவது என்னுடைய கடமை. இந்த நாளிலும் கூட அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அநேகருக்கு இயேசுவை அடையாளப்படுத்துங்க. அது நன்மையான காரியம். இப்படிப்பட்ட காரியங்களோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.